நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா அது? பெரம்புடா, பார்த்தா தெரியல. அது பெரம்பு இல்ல மாப்ள, பேம்பு ட்ரீ. நட்டு வச்சா 4 பேருக்கு நிழலாவது தரும். அந்த மரத்தை பிடிக்கிட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு பயங்காட்டுறிய மாப்ள. எதுக்கு மச்சான் இது? ஆயுத பூஜைக்கு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸா? நீங்க சரியா படிக்கலனா உங்களுக்கு பூஜை போட தான் இந்த கம்பு. இந்த தடவை நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, தெரியும்ல? அதுக்கு இதால என்ன அடிப்பியா? ஏய், மூடிக்கிட்டு ஒழுங்கா படுற. படிச்சதையும் எழுதி காட்டு எனக்கு. இல்ல மனசுல என்ன படகோட்டி எம்ஜிஆர் நினைப்பா? உனக்கு சுல்லானே எவ்வளவு பெட்டர்ரா. டேய் வெற்றி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? கேட்ட மச்சான், தரமாட்டேன்னு சொல்லிட்டான். டேய் என்ன காமெடியா? அவன் கையில இருக்க பிள்ளரை பாக்குறப்போ படிக்கிறதெல்லாம் மறந்து போயிருது மாப்ள. அதை கொஞ்சம் ஒளிச்சு வைக்க சொல்லு. மாப்பிள்ள, அந்த கொம்பு பாலாவை மிரட்ட தானே வச்சிருக்க, எனக்கு இல்ல தானே? சேச்சே, உன்னை போய் இதில் அடிப்பனா? பாத்தியா, அவன் என் நண்பன்டா. உனக்கு தனியா ஒரு இரும்பு தடி வச்சிருக்கேன். அவமானப்பட்டாடா ஆட்டோக்காரே. இன்னைக்கு படிக்க வேண்டியதை படிக்கலன்னு வச்சுக்க, அடிச்சு கை காலை உடைக்கலான் இருக்கேன். ஏன்டா இந்த கொலை வெறி? டேய், இது வெறி இல்லடா, நீங்க ஒழுங்கா படிக்கணுமேன்ற வரி. மூடிக்கிட்டு படிங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், எங்களுக்காக செக்ரட்டரி கிட்ட பேசினதுக்கு. ஆமா மாப்ள, எங்களுக்காக நீ கிளாஸை கட் பண்ணிட்டு சுல்லாங்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு செக்ரட்டரி கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கடா. ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள. சென்டிமெண்ட்டாக பேசினா விட்டுருவேன்னு பார்க்குறியா? அடிக்கிற அடியில் உங்கள் அண்டர்வேர் கலண்டுற போது பாருப்போ. பேசி பேசியே சோத்த குலைக்க பார்க்குறீங்க. படிங்கடா முதல்ல. அது வந்து மாப்ள, A2 + B2 = C2D2. உச்சியை எடுத்ததும் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருமே. பயங்கரமா வருது மாப்ள. 3ஆம் கிளாஸ்ல படிச்ச ரைம்ஸ் எல்லாம் தொண்டை வரைக்கும் வருதுடா. ஓவரா ரீவைண்ட் பண்ணாத, 2 மாசம் ரீவைண்ட் பண்ணி படி போதும். அப்புறம் மாப்ள, ஏய் மூடிக்கிட்டு படுற. சும்மா நொய்யின்னுக்கிட்டு. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? படுற. என்னையாடா சொல்ற? உன்னை சொல்லாம உங்க தாத்தாவைய சொல்லுவாங்க. ஒழுங்கா படிட. படிக்கிற சத்தம் இங்க கேட்கணும். வாயை திறந்து சத்தமா படுற. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. அவன உன. டேய் டேய் மாப்ள, டேய் படிக்கிறேன்டா. படி. உனக்கு என்ன? ஏய், படி. இந்தடா வேண்டா. போடு மச்சான், நல்லா கார்த்தி, என்னடா கார்த்தி? அம்மா போடா. அம்மா அடி. A² + B² = 2AB - 4AB. அடி. டேய் அம்மா டேய் டேய் அம்மா அடிச்சாங்க. டேய் 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 இப்போ எதுக்குடா என்ன அடிச்ச? ஒழுங்கா படிச்சு எழுதி பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன். என்னது? அதாவது சரவணனுக்கு ஒரு பயம் மட்டும் தான் இந்த டெமோ பண்ணி காட்டினேன். அவனை பயங்கட்ட நான் தான் கிடைச்சனா உனக்கு? சும்மா மாதிரி ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு டெமோங்கிற பேச்ச குறடா, படிடா. நீ என் தலைய உழுக்குல மொத்த மூளையும் குழம்பி போய் கிடக்கு. ஒரு 5 நிமிஷம் கொடு. டேய், உனக்கு என்னடா கை லேசா நோக்குதுடா. கை நோக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? யார் அவன்? காலில் அடிபட்டா கண்ணில் தண்ணி வருதுல, அது மாதிரி தான் கை வலிச்சா படிக்க முடியாது. ஆளை பார்த்தா கை வலிக்கிற மாதிரி தெரியலையே. உள் குத்துடா, அப்படியே குடையுது. கையை காட்டு மச்சா பாப்போம். இதுக்கு பேர் தான் கை வலிக்கிறது. என்னடா இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கும் வேணுமா? என்னப்பா கை வலிக்குதுடா சொல்லும்? இல்ல மாமனை இந்த ரீஎக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆனீங்க, அவனுங்க என்ன உங்களை காலேஜை விட்டு தூக்குறது? அதுக்கு முன்னால இந்த உலகத்தை விட்டு நான் உங்களை தூக்கிடுவேன். ஜெய் பட்ரா. இந்த வருஷ பேட்சை பற்றி நீ என்ன நினைக்கிற? சார், உன்னோட நிஜமான ஒப்பீனியனை சொல்லு. கொஞ்சம் மோசம்தான் சார். நான் பார்த்த பேட்ச்லேயே ஒஸ்ட் பேட்ச் இதுதான். எஸ் சார். கரஸ் யூஎஸ் போனாங்க,
அதோட இந்த காலேஜோட டிசிப்ளினே கெட்டு போச்சு. அவங்க திரும்பி வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நம்ம என்ன சார் பண்ண முடியும்? யாரை கேட்டாலும் செக்ரட்டரி சார் பேரை சொல்லிடுறாங்க. அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கு. ஏதாவது பெருசா நடந்த பிறகுதான் அவர் தப்பு அவருக்கே புரியும். ஃபெயிலான பசங்களுக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், தெரியும்ல? எல்லா பேப்பரையும் திரும்ப எழுத சொல்ல போகிறோமா சார்? இல்லை, அவங்க இந்த காலேஜில் கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறது உன் பேப்பரில் தான் இருக்குது. இஎம் பேப்பரில் 12 மார்க் வாங்கணுங்கிறது தான் அவங்களுக்கான சேலஞ்ச். அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு செக்ரட்டரி சொன்னப்போ என்னால் மறுக்க முடியல. ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்லேயே அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்த காலேஜை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? நீ செலக்ட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ கஷ்டமானதாக இருக்கணும். சிலபஸ் தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாதே சார். சரி, அந்த சிலபஸ்குள்ளேயே கொஸ்டினை ரொம்ப ட்ரிக்கியாக செட் பண்ணு. பெரிய பெரிய ஜீனியஸ் கூட ஆன்சர் பண்ண திணற மாதிரி செம்ம செட் பண்ணு. எஸ் சார். சிலபஸ்குள்ளே தான் கொஸ்டின் இருக்கணும், ஆனால் அதை ஒருத்தன் கூட ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கணும். ஓகே சார். மொத்தம் 10 பேர் ரீ எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் பிரச்சனையான ஆளுங்க 4 பேர் இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். அந்த 4 பேர் இந்த காலேஜில் கண்டினியூ பண்ணக்கூடாது. அது உன் கையில் தான் இருக்கு. 4 பேர்னா 4 பேர் கூட இல்லை, 2 பேர். இல்லை, ஒரே ஒருத்த மாட்டினா போதும். அவனை காலேஜை விட்டே அனுப்புனா மொத்த காலேஜுக்கே பயத்தை கொடுக்கும். அந்த பயம் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வர வைக்கும். அது போதும் நம்ம காலேஜை பழைய மாதிரி மாற்றுறதுக்கு. நாம் பண்ணுறது எல்லாமே பசங்களோட நல்லதுக்கு தான். விதைக்கிற நெல்லெல்லாம் நல்லா விளையணும்னா களை எடுத்து தான் ஆகணும். அதில் தப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே. எஸ் சார். வர்ற திங்கக்கிழமை எக்ஸாம். நீ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்கறதுல தான் அவங்க ரிசல்ட் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் சார். நீயும் நானும் எந்த தப்பும் பண்ணலை. ஒரு டீச்சராக நீ உன் கடமையை பண்ணு. நிஜமான டேலண்ட் இருக்கவன் தப்பிச்சு வரட்டும், முடியாதவன் காலேஜை விட்டு போட்டோம். எஸ் சார். இந்த கலையெடுப்பு நாம் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றி வந்த மரியாதையை தொடர்ந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதை மிஸ் பண்ணிடாத. இல்லை சார், அவங்க அட்டன் பண்ண முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சார். அவங்களால உனக்கு நடந்த அவமானம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க போங்க. எத்தனை மணிக்கு எக்ஸாமு? 10:30 மணிக்கு மச்சான். எங்கடா வச்சு எக்ஸாம் எழுத போறீங்க? டிபார்ட்மெண்ட் லைப்ரரியிலடா. அங்கேயா? அங்க 10 பெஞ்ச் கூட கிடையாதுடா. அப்பதானே க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும். பாலா, ஃபார்முலாலாம் டான்ஸ் ஆடுதா இல்லையா? இல்லை மாப்பிள்ள, வெறப்பா நிற்கிது. கண்ணை மூணா பிளாங்கா இருக்கா? பிளாங்க் எல்லாமே ஃபில்லிங் த பிளாங்க் சைடு. குட். குலா, ஜெட்டி பனியனுக்குள்ள என்ன இருக்கு? அசிங்கமா பேசாதடா. அட பாவி, பிட்டு கிட்டு வச்சிருக்கேன்னு கேட்டேன். பிட்டு வைக்கல மாப்ள, பேப்பர்ல ஆன்சரை புட்டு புட்டு வைப்பேன். பஞ்ச் டெலாக்கு? ஆமா மச்சான், வேணா அடுத்த இன்டர்னலையும் சேர்த்து வைக்க சொல்லு, இப்பவே எழுதிடுறேன். குலா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதடி. இல்ல மச்சான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், கவலைப்படாத. மாப்பிள, நீ தமிழ் 4 நாளாக காலேஜுக்கு வரல, அதனால மாப்பிள்ள படிப்புல தூள் கிளப்பியிருக்கேன். இப்போ எதுக்கிட்ட அவ்வளோ ஞாபகப்படுத்துற? இல்லை மாப்பிள்ள, நல்லா படிச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். மூடிட்டு இரு. சரவணா, நீ? ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் மச்சான். அவங்க அப்பா போட்டோவை பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கான், அதனால நிச்சயம் பாஸ். விடிய விடிய நான் படிச்சதை பார்த்து வியந்து போய் எங்க அப்பா ராத்திரி பன்னு டீயும் வாங்கி கொடுத்தாருன்னா பாத்துக்கோயேன். அட பாவி, படிச்சேன்னு கேட்டா நீ என்னமோ தவமா இருந்து படம் கதையை சொல்ற. ப்ரிப்பேர் பண்ணதை கரெக்டாக எழுதுங்க போதும். ஒருவேளை வேல்யூவேஷனில் கை வச்சா என்னடா பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு நீதி கேட்க வேண்டியதான். அந்த சுல்லாம் பிரின்சிபால் இவங்க எல்லாத்தையும் கூண்ட்ல ஏத்தாம விட மாட்டேன். அது ஓகேடா, நீ எதிர்த்த குண்ல நின்னா நீ வெளியில தெரிய மாட்டியே. அப்புறம் கம்புக்கு நடுவுல இருக்க கேப்ல தான் நீ வரானேன்னு பார்க்கணும். ஏய், வேல்யூவேஷன்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். அது செக்ரட்டரி சம்மந்தப்பட்ட மேட்ரு. பேப்பர் காட்ட சொன்னால் பல்ப் ஆயிரும். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க மாப்பிள்ள. அதுக்காக மெடிக்கல் காலேஜ் புக்கில் இருந்தால் கேள்வி கேட்க முடியும்? அந்த 30 பக்க சிலபஸ்ல இருந்து தான் வரும். யோசிச்சு நிதானமாக எழுதுங்க. ஓகே அசோக், பிரியா எதுவும் திருநீர் கொடுத்து அனுப்பிச்சாலா? திருநீர் கொடுக்கலடா, ஆனா உனக்காக வேண்டியிருக்கா. எனக்கு தெரியும் மச்சான், அவளுக்கு என் மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். என்ன வேண்டியிருக்கலாம்? உனக்கு மொட்டை அடிச்சு 12 அடியில அழகு குத்தி முதுல கொக்கி மாட்டி தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்கா. அவளுக்கு உன் மேல இருக்கிறது சாஃப்ட் கார்னர் கிடையாது, ஷார்ப் கார்னர். குத்தி கிழிச்சிடும்.
விடுறா விடுறா பரிசல்ல போற நேரத்துல பாப்பா வேண்டாம் பயமுடுத்துற. யாரு இவன் பாப்பாவா? இவன் சரியான பீப்பா மாப்ள. அட் அ டைம்ல 2 பிரியாணி சாப்பிடுறான். கேட்டா 2 ஆஃப் பிரியாணி சேர்த்தாதான் ஒரு ஃபுல் பிரியாணி சொல்றான். ஓகேடா, டைம் ஆகுது, நீங்கள் கிளம்புங்க. பரீட்சை ஒழுங்காக எழுதிட்டு வாங்க. ஓகேடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா மச்சான். ஆல் தி பெஸ்டா. ஆல் தி All the பெஸ்ட். best டா. தேங்க்யூடா. பாலா, பார்த்து எழுதுடா. யாரை பார்த்து மாப்ள? கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகேடா, கிளம்புங்க. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் எக்ஸாம். என்னடா? மச்சான் நான் பாஸ் ஆயிடுவேன்ல. ஏய், சூப்பராக பண்ணுவடா. போய் அசத்திட்டு வா மாப்ள. இது தாப்ல இவே வரான்டா. சகுனமே சரியில்லையே மாப்ள. இது ஒன்றும் சண்டை கிடையாது. உடம்பு இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு. இது பரீட்சை. அறிவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பார்ப்போம் இதில் எத்தனை பேர் உள்ள எத்தனை பேர் வெளியேன்னு. நல்லா மூளையை சவாலாக இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி ஒன்று இருந்தால் பதில் சொல்லலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.